வணக்கம் சகோ. இன்னைக்கான சினிமா அப்டேட்ஸை பற்றி பார்த்துடலாம் வாங்க. ஜெயம் ரவி நடிக்க போகிற அவருடைய 34வது படத்தை டைரக்டர் கணேஷ் கே பாபு டைரக்ஷன் பண்ணுறாரு. இவர் இதுக்கு முன்னாடி நம்ம கவி நடிப்பில் ரிலீஸ் ஆன டாடா படத்தை டைரக்ஷன் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு ஜெயம் ரவி நடிக்க போகிற அவருடைய 34வது படத்துடைய பூஜை நடந்திருக்கு. அந்த பூஜை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் அபிசன் ஜீவிதன் டைரக்ஷனில் சசிகுமார் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் சிம்ரன் தான் நடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த படத்துடைய டப்பிங் ஒர்க்கை பூஜை போட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சசிகுமார் அவர்கள் டப்பிங் பண்ணியிருக்க ஃபோட்டோவும் டப்பிங்க்கு பூஜை போட்ட ஃபோட்டோஸையும் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம சியான் விக்ரம் அவர்கள் நடிச்சிட்டு இருக்க படம் தான் அவருடைய 62வது படம். இந்த படம் தான் வீரதீர சூரன் பாகம் 2. இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ தீவிரமாக நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம சியான் விக்ரம் நடிக்க போகிற அவருடைய 63வது படத்துடைய அப்டேட் வந்திருக்கு. நம்ம சியான் விக்ரமுடைய 63வது படத்தை நம்ம சிவகார்த்திகேயனை வச்சு மாவீரன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான படத்தை எடுத்த டைரக்டர் மடூன் அஸ்வின் டைரக்ஷன் பண்ணுவார் அப்படின்னு மூவி டீம் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு நியூ போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம குயின் த்ரிஷா அவர்கள் இன்னையோட சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்து 22 வருஷமாகுது. அதை ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம த்ரிஷாவோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் சோஷியல் மீடியா ஃபுல்லாக செம்ம வைரல். டைரக்டர் ராஜேஸ்வரன் கலைசாமி டைரக்ஷனில் குட் நைட் பட ஹீரோ மணிகண்டன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் குடும்பஸ்தன் படத்தில் இருந்து ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சாங்கோடைய நேம் ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. சாங் ரொம்ப சூப்பராக இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய பையன் தான் சண்முக பாண்டியன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் படைத்தலைவன். இந்த படத்தை டைரக்டர் அன்பு டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் மியூசிக் பண்ணியிருக்காரு. இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுவும் ட்ரைலருடைய லாஸ்ட்டில் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய முகத்தை லைட்டாக காட்டியிருக்காங்க. அதுவும் அவருடைய கண்ணை ரொம்பவே பவர்ஃபுல்லாக காட்டி அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டையும் கொடுத்துருக்காங்க. படைத்தலைவன் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம சரத்குமார் அவர்களுடைய 150வது படம் தான் ஸ்மைல் மேன். இந்த படத்தை டைரக்டர் சாம் பிரவீன் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் டிசம்பர் 27 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. காமெடி ஆக்டர் செந்தில், யோகி பாபு 2 பேரும் லீடர் நடிச்சிருக்க படம் தான் குழந்தைகள் முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டீசர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸ்கூல் பசங்களுக்கும் அரசியல் தேவை அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருக்காங்க போல. டீசர் ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். டைரக்டர் செல்வராகவன் டைரக்ஷன் பண்ண போகிற புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நம்ம தனுஷ் அவர்கள் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. டைரக்டர் செல்வராகவன் டைரக்ஷன் பண்ண போகிற இந்த புது படத்தில் ஹீரோவா ஜிவி பிரகாஷ் தான் நடிக்கிறாரு. இந்த படத்துக்கு மென்டல் மனதில் அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரையும் நம்ம தனுஷ் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தை டைரக்டர் செல்வராகவன் ஒரு லவ் ஸ்டோரியை எடுக்க போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை ஜிவி பிரகாஷ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மியூசிக்கும் ஜிவி பிரகாஷ் தான், ஹீரோவாகவும் ஜிவி பிரகாஷ் தான் நடிக்கிறாரு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடிச்சிருக்க படம் தான் சூர்யா 45. இந்த படத்தில் த்ரிஷா தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ சூர்யா 45 மூவி டீமே இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க த்ரிஷா இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்காக ஒரு அஃபிஷியல் போஸ்டரையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். நம்ம த்ரிஷா அவர்கள் சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்து 22 வருஷம் ஆகுது. அதை சூர்யா 45 மூவி டீம் இன்னைக்கு கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க சூர்யா 45 மூவி டீம். நம்ம சேனலில் இன்றைக்கி மோட்டு பத்லு த ரைசிங் ஆஃப் ஜாம்பிஸ் அப்படிங்கிற படத்தோடைய ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் த மேட்னஸ் அப்படிங்கிற வெப்சீரிஸோடைய ரிவ்யூவும் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வெப்சீரிஸ் நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் நம்ம சேனல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் சகோ. இன்றைக்கான சினிமா அப்டேட் முடிச்சு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.